வெரி குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். சொல்லுங்க சார். எப்படி இருந்து இந்த மார்னிங் செஷன்? சார் குட் மார்னிங் சார். ஜெகதீசன் வாணியம்பாடி. குட் மார்னிங், குட் மார்னிங். ரொம்ப அற்புதமான ரொம்ப அற்புதமான விஷயம் சார் நீங்க கொடுத்த விஷயம். ஏன்னா அதாவது பெரியவங்களுடைய அனுபவத்தை தான் அவங்க புத்தகம்லாம் எழுதியிருக்காங்க. ஒரு சமூகத்தை அழிக்கிறனாக்க அந்த அவங்க அறிவை அழிச்சிட்டாவே போதும். சிந்திக்கிற விஷயம் பாத்தீங்கன்னாக்கா அந்த புத்தகத்து மூலியமா தான் கிடைக்கும் அப்படின்றாங்க. அதே போல படிச்சுட்டு நம்ம புத்தக புழுவா இல்லாம வள்ளுவர் சொன்ன மாதிரி கற்க கசடர கற்பவை கற்றப்ப நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம என்னதான் படிச்சாலும் அதை நம்ம அனுபவத்துல கொண்டு வரும்போது தான் சக்சஸ் கிடைக்கும். அதே மாதிரி வெஸ்டேஜ்ல நம்ம என்னதான் நம்ம மீட்டிங் ட்ரைனிங் நாலேஜ் எடுத்துட்டாலும் அது எதுவுமே ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது தான் சார் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அது அப்பதான் நம்ம சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய விஷயம் இன்னைக்கு கொடுத்தீங்க. லாட் ஆஃப் தேங்க்ஸ் டு யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. நெக்ஸ்ட். சார் குட் மார்னிங் சார். சரஸ்வதி வாணியம்பாடி சார். குட் மார்னிங், குட் மார்னிங். இன்னைக்கு இறையன்பு சார் பேசுறது ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க சார். படிச்சு எல்லாத்தையும் நம்ம உள் வாங்கிக்கணும். அதைப்படி நம்ம நடந்து போனோம்னா நமக்கு வெற்றி நிச்சயம்ன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் சார். ஜனல் தான் இப்ப எனக்கு 53 வயசு ஆகுதுங்க சார். படிச்சு முடிச்சுட்டு சும்மா தான் வீட்டுல இருந்தோம். ஆனா இந்த வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ண பின்னாடி தினமும் 1 மணி நேரம் நான் படிக்கிறேன். நீங்க சொல்ற அந்த மார்னிங் செஷன்ல சொல்ற அத்தனையும் உள்வாங்கிக்கிறேன். தவறு இருந்தா திருப்பிக்கிறேன். இல்ல அதுபடி செஞ்சு என் டீமை சக்சஸ் பண்ணின்னு இருக்கிறேன் சார். ஒரு நாள் செக்ஷன் இல்லைன்னா கூட அதுக்கு என்ன அந்த 1 மணி நேரமே அன்னைக்கு உட்கார்ந்து நான் வெற்றி ஆயிடுறேன். அடுத்து என்ன பண்ணலாம் என் டீமுக்கு நான் அட்வைஸும் அதை எப்படி வழி நடத்தணும்ன்றது சொல்லி உக்காந்துன்னு இருக்கிறேன் சார். ரொம்ப இன்னைக்கு மறுபடியும் படிச்சு அந்த கதையை உள்வாங்கிக்கிறோன்றது இந்த வெஸ்டேஜ் மூலமா நான் உணர்றேன் சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ மேடம். எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்க. இதுவும் ஒரு புத்தகத்தை படிச்ச மாதிரிதான். இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. எஸ் சார். ஓகேவா? எஸ் சார். எஸ் சார். இல்ல பிரான்ச் டைரக்டர் அண்ட் அபவ் அவங்க தான் இந்த ட்ரைனிங்க்கு எலிஜிபிள் ஆக முடியும். அதாவது அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கிறாங்க. ராஜன் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ஒரு பூட் கேம்ப் வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பூட் கேம்பை யார் யார் பயன்படுத்தணுமோ நீங்க பயன்படுத்தலாம். நாங்கள் புக் பண்ணிட்டோம் பூட் கேம்புக்கு. அதுக்கான என்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3700 ரூபாய். எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும் அனுப்பிட்டு உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பிடுங்க. ஸ்கிரீன்ஷாட்டை உங்க அப்ளைனுக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க ராஜன் சாருக்கு அனுப்பிடுவாங்க. சரியா? ஸோ லீடர்ஸ், இது வரைக்கும் சார் நேற்று வாய்ஸ் மெசேஜில் 30 டிக்கெட் இது வரைக்கும் புக் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது லிமிட்டெட் சீட்டு தான். அதனால நீங்க முந்தினா சீட்டு கிடைக்கும், இல்லை அப்படின்னா ஃபுல் ஆயிடும். அடிக்கடி சொல்லுவேன், இந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது இதை யார் சரியா பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க தான் புத்திசாலி. அன்றைக்கு ஃபருக் சாருடைய ட்ரைனிங் வந்தது. ஃபருக் சாருடைய ட்ரைனிங் நடந்தது. ஒரு 3 மணி நேரம் ட்ரைனிங் தான். ஆனா அதுல கிடைச்ச விஷயங்கள் ஏராளம். அத திருப்பூர் பள்ளிவேல் சார், ஹலோ, பள்ளிவேல் சார் இருக்கீங்களா? பள்ளிவேல் சர்மா. ஓகே, வெல்கம் சார். வெல்கம் சார். உள்ள இருக்கிறேங்க.
வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை. ஊட்டி போயிட்டு வந்தனா கரக்காரன் இருக்காது சார். என்னங்க வாய்ஸ் கிளியரா இல்ல. என் என்னோட வாய்ஸ் வாய்ஸ் கிளியர் என் வாய்ஸ் கிளியரா இல்லையா? என்னோட வாய்ஸ் சார். ஓகே. தொண்டை கட்டுது. இல்ல அன்னைக்கு ஃபருக் சார் ட்ரைனிங் வந்தீங்களே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததான்னு கேட்டேன். சூப்பரா இருந்தது சார். நல்ல நாலேஜ். அதை வச்சு 2-3 டவுன்லைன் பார்த்து அவங்களுக்கு நாலேஜ் கொடுத்து அவங்க மூலம் வந்து ப்ராடக்ட் கொடுத்து எல்லாம் பண்ணி விட்டோம் சார். வெரி சூப்பரா குட், வெரி இருக்கு. குட். ஸோ தேங்க்யூ சார். அது ஒரு 3 மணி நேரம் கிடைச்ச தகவலே அந்த அளவுக்கு இருந்ததுன்னா நமக்கு 2 நாள் பயிற்சி எந்த அளவுக்கு இருக்குன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது மாதிரி நிறைய புட் கேம்ப் நாங்களும் அட்டன் பண்ணியிருக்கோம். எங்களுடைய வளர்ச்சிக்கு, எங்களுடைய நாலேஜுக்கு இந்த மாதிரி புட் கேம்ப் எல்லாம் ஒரு பெரிய உதவியா இருந்தது. ஸோ இன்றைக்கு நம்ம இவ்வளவு நேரம் கேட்ட மாதிரி புத்தகங்கள் படிப்பது எவ்வளவு முக்கியம், அதில் நம்ம வாழ்க்கையோட நம்ம பொருத்தி பார்ப்பது, அதை வச்சு நம்ம செயல்படுவது, அதாவது அடுத்தவங்கள்ட்ட பேசும்போதே ஒரு புன்னகையோட, அதாவது ஒரு பாச தெரியாத ஒரு ஊர்ல ஒரு நாட்டில் அடுத்த நாடுகளுக்கு போகும்போது ஒருத்தரோட புன்னகையோட நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஜெயிச்சிட்டோம். அப்ப அதுக்கு நம்மளை வளர்த்துக்கிறதுக்கு நமக்கு முதல்ல கொஞ்சம் பொது அறிவு தேவைப்படுது. இது எல்லாமே சில கதைகளை படிக்கும்போது நமக்கு அது புரியும், சில புத்தகங்களை படிக்கும்போது அது புரியும். நேற்று கூட ஒரு கதை படித்தேன். ஒரு கழுதைக்கும் ஒரு புலிக்கும் ஒரு பஞ்சாயத்து. புல்லு பச்சையா இருக்குது அப்படின்னு புலி சொல்லியிருக்குது, இல்ல புல்லு சிகப்பா இருக்குதுன்னு கழுதை சொல்லியிருக்குது. இந்த பிரச்சனை பெருசாகி நம்ம காட்டுக்கு ராஜாவான சிங்கத்திட்ட அந்த பிரச்சனையை கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ புல்லு பச்சையா சிகப்பான்ற பஞ்சாயத்தை அங்க கொண்டு போய் சொல்லிருக்கிறாங்க. இது மாதிரி கழுதை சொல்லிருக்கு, நான் புல்லு சிகப்புன்னு சொல்றேன், ஆனா புல்லு பச்சைன்னு புலி சொல்லுது. நீங்களே சொல்லுங்க, புல்லு சிவப்பா தானே இருக்குன்னு. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான், ரைட். அப்ப அந்த புலிக்கு தண்டனை கொடுங்கன்னு. அப்ப புலிக்கு ஒரு தண்டனையை கொடுக்கறது சிங்கம். அப்ப தண்டனையை வாங்கிட்டு அந்த கழுதை போன பிறகு புலி கேக்குது சிங்கத்திட்ட, ஏன் ராஜா புல்லு பச்சையா தானே இருக்கும். ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான், அப்புறம் எப்படி நீங்க புல்லு சிவப்பா இருக்குன்னு அது சொன்னது சரின்னு சொல்லி எனக்கு தண்டனை கொடுத்தீங்க. ஒரு கழுதை கிட்ட போய் நீ இதை போய் ஆர்குமெண்ட் பண்ணிருக்கியன்னு தான் உனக்கு அந்த தண்டனையை கொடுத்தேன் அப்படின்னு சிங்கம் சொல்லுது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? யார் யார்கிட்ட என்ன பேசணும், யார் யார்கிட்ட எதை பற்றி பேசணும்னு உனக்கு இன்னும் தெரியலையா அப்படின்றது தான் இந்த கதையினுடைய கருத்து. உண்மைதான் சார். நீங்க சொல்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அறிவாளிங்கிட்ட நம்ம பேச முடியாது, ரொம்ப அடிமுட்டாள்கிட்ட நம்ம பேச முடியாதுன்றது யார் யாருக்கிட்ட எதை சொல்லணும். உண்மைதான் சார். இன்னைக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னாலே பிரச்சனை இல்லை. நல்லா குடிச்சிட்டு இருக்கவன்ட்ட போய் நீங்க நிறைய அட்வைஸ் பண்ணீங்கன்னா அவன் என்ன பேசுவான்? அப்போ அவன்கிட்ட பேசுனதுக்கு யாருக்கு தண்டனை? நமக்கு தான் தண்டனை. நம்ம நேரம் வேஸ்ட், நம்ம எனர்ஜி எல்லாமே வேஸ்ட். சோ இது போல நம்ம யார்கிட்ட பேசணும், என்ன பேசணும்ன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு இடம் வேணும், நமக்கு அதை கத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு இடம் வேணும். வெஸ்டீஜை எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும், எப்படி உட்கார்ந்து பேசணும், என்ன பேசணும், என்னென்ன பாயிண்ட் பேசணும், இதெல்லாம் புரிய வைக்கிற இடம் தான் ட்ரைனிங். ஸோ ஒரு பூட் கேம்புக்கு வந்துட்டு போன பிறகு ஏலகிரியில் நம்ம 2 பூட் கேம்ப் நடத்திருக்கிறோம். 2 பூட் கேம்புக்கு வந்தவங்களுக்கு தெரியும் அந்த பூட் கேம்ப்ல என்ன நடந்தது. 2 நாள் எல்லா விஷயத்தையும் மறந்து டெய்லி டென்ஷன், கடைக்கு போகணுமா, இங்க போகணுமா, வேலைக்கு போகணுமா, அதை போகணுமா, இதை போகணுமா, எல்லாத்தையும் மறந்து ஏன் உயரமான இடங்கள்ல இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் போய் பூட் கேம்ப் நடத்துறாங்க அப்படின்னா, எல்லா பிரச்சனைகளையும் நீங்க கீழேயே விட்டுட்டு மேலே போய் உட்கார்ந்து தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த மைண்ட்ல நம்ம ஃபில் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்து திரும்ப வேலை செய்யணும். இன்னும் நம்முடைய வளர்ச்சிக்காக, நம்முடைய வெற்றிக்காக, நம்ம பொருளாதார வளர்ச்சிக்காக, நம்ம குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக, 3 தலைமுறைக்காக நம்ம வந்து உழைக்கணும் அப்படின்றது தான். இன்னைக்கு எல்லாருமே வேலைக்கு போறவங்க, பிசினஸ் பண்றவங்க அந்தந்த தலைமுறைக்கு வேலை செய்யறாங்க. அந்தந்த வேலை செஞ்சா அவங்களுக்கு வருமானம், ஆக்டிவ் இன்கம்.
ஆனா நம்ம செய்யக்கூடியது பேசிவ் இன்கம். 3 தலைமுறைக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். இதை புரிஞ்சுக்கிட்டா எல்லாரும் சக்சஸ் பண்ணிடலாம். இது தெரியாம புரியாம நிறைய பேர் இன்னும் கூட யோசிக்கிறாங்க. ஒரு ட்ரைனிங்கா சார் 3700 ரூபாய் சார், எங்க போறது? உங்க பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவு கட்டுறீங்க? அவங்க படிச்சு எப்போ அத உங்களுக்கு சம்பாதிச்சு தர போறாங்க? உண்மை சார், லேக்ஸ் கணக்கில் கட்டுறாங்க சார் இன்னைக்கு. எல்லாருமே ப்ரீகேஜிக்கே 43,000 ரூபாய் ஃபீஸுங்க. ப்ரீகேஜிக்கு. எஸ் சார், எஸ் சார். எல்கேஜி கூட வரல. யோசிச்சு பாருங்க. அதை கட்ட தயாரா இருக்கிற தாய்மார்கள், அதை கட்ட தயாரா இருக்கிற நாம, ஆனா ஒரு நாலேஜ் எடுத்துக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு, ரொம்ப யோசனையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சிஎன்டி சென்னையில நுங்கம்பாக்கம் ஆபீஸ்ல ஈவினிங் 6:15 மணிக்கு. ஸோ எல்லாரும் வாங்க. யார் யார் சென்னையை சுத்தி இருக்கீங்களோ வாங்க. பிசினஸ்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க சிஎன்டி தானே, யாருமே வரல, நான் ஏன் போகணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சார் யாருமே வரல சார், அதான் நான் வரல. யாருமே வரலனாலும் நீங்க வரணும். உங்க டீம்ல யாருமே வரல, பரவாயில்ல, நீங்க வாங்க. முடிஞ்சா ஒரு தடவை கூட கூட்டிட்டு வாங்க. இல்லையா நீங்க வாங்க, நீங்க நாலேஜ் எடுத்துக்குங்க. ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும், ஏதோ ஒரு ஸ்பார்க் உங்களுக்குள்ள வரும். அதுதான் உங்களை மாற்றும். நீங்க யாருமே வரல, நான் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அது உங்களை மாத்தாது. அதே லெவல்ல தான் வச்சிருக்கோம். உங்களுக்குள்ள எனர்ஜி இருந்தாதான், எனக்குள்ள எனர்ஜி இருந்தா தான் நான் ஒர்க் பண்ண முடியும். எனக்குள்ள எனர்ஜி இருந்தா தான் நான் 4 பேர்கிட்ட பேச முடியும். எனக்குள்ள நாலேஜ் இருந்தா தான் அந்த நாலேஜை 4 பேருக்கு நான் கொடுக்க முடியும். அதனால ஒவ்வொரு கூட்டத்திலையும் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள், ஒவ்வொரு கூட்டத்திலையும், அது பயிற்சியா இருக்கட்டும், சிஎன்டியா இருக்கட்டும், இல்ல அக்ரி ப்ராடக்ட் ட்ரைனிங்கா இருக்கட்டும், இல்ல ப்ராடக்ட் ட்ரைனிங்கா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இல்ல விஐபியா இருக்கட்டும், ஒவ்வொரு நபரும் ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி தருவாங்க. நீங்க பஸ்ல ஒரு 5 நிமிஷம் ஒருத்தர்கிட்ட பேசுனீங்கன்னா கூட நீங்க போகும்போது அவரும் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி தருவாரு. ட்ரெயின்ல போகும்போது சில விஷயங்களை பேசும்போது அவங்க கத்துக் கொடுப்பாங்க. நீங்க கடைக்கு போய் கடையில ஜாமான் வாங்குற டைம்ல பக்கத்துல நின்றவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவரு ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பாரு. நீங்க பேசாம இருந்தா கூட அவர் அங்க பேசக்கூடிய கான்வர்சேஷனை கவனிச்சீங்கனாலே அங்க ஒரு விஷயம் உங்களுக்கு கத்து தரப்படும். நம்ம படிச்சுக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. அதாவது புத்தகத்தை படிச்சு, பாடம் படிச்சு, எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்றது இல்ல நாலேஜ். அதை விட நமக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ் அனுபவ அறிவு. கற்றலின் கேட்டலே நன்று அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம படிக்கிறதை விட நம்ம கேட்கிற விஷயங்கள், நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுதான் சிறப்பு. ஸோ அந்த சிறப்பான விஷயங்களை நம்ம எப்படி எடுத்துக்க போறோம், எப்படி செய்ய போறோம், பிளான் பண்ணுங்க. இன்னைக்கு ஈவினிங் வாங்க. சென்னையில் நடக்கக்கூடிய வெஸ்டீஜ் ஆஃபீஸ் நடக்கக்கூடிய சிஎன்டியில் சென்னை சுற்றுப்புறத்தில் உள்ளவங்க வாங்க. வெளியூர்ல இருந்து வரலாம். நீங்க வெளியூர்ல வந்தா ஏற்கனவே இருக்கிற சென்னையில இருக்கிற அந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸை வர வைங்க. நண்பா, நான் சென்னைக்கு வரேன். என்ன எதுக்கு வரேன்? என்னுடைய வியாபாரம் பிஸ்னஸ் விஷயமா வர்றேன். அந்த நுங்கம்பாக்கத்துல தான் எங்க ஆபீஸ் இருக்குன்றாங்க, லோயலா காலேஜ் பக்கத்துல. இந்த லோயலா காலேஜ் எப்படி போகணும், நீயும் வாயேன், என்னை கூட்டு போயேன் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். நான் வந்துடுறேன், இத்தனை மணிக்கு இந்த இடத்துல வர்றேன், நம்ம என்னை கொஞ்சம் கூட்டிட்டு போ. நல்ல நண்பரா இருந்தா வருவாங்க, கூட்டிட்டு போவாங்க. ஸோ அவரும் கூட பார்க்கும்போது வருவாங்க. இது மாதிரிதான் நான் ஆரம்பத்துல திருச்சி இல்ல சேலம், கோயம்புத்தூர் இங்கெல்லாம் மீட்டிங், ராஜன் சாருடைய மீட்டிங்கோ விக்டோரியா மேடம் மீட்டிங்கோ நடக்கும்போது நான் போகும்போது எனக்கு அந்த இடம் தெரிஞ்சிருந்தா கூட நான் அங்க இருக்கிற நண்பர்களை, சொந்தக்காரங்களை அப்படிதான் கூப்பிடுவேன். ஈடன் ஈடன் கார்டன்ல அண்ணா பார்க் எதிரில் இருக்கான் அந்த இடம், 4 ரோட்ஸ்ல இருக்குதான். அங்க ஒரு மீட்டிங் ஹால் இருக்குதான், அங்க மீட்டிங் இருக்குது, நான் போனோம், நான் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுறேன், என்னை கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் அந்த இடம் அண்ணா பார்க்கு எல்லாமே எனக்கு தெளிவா தெரியும். ஆரம்பத்தில் நான் பஸ்ல போற டைம்ல, ட்ரெயின்ல போற டைம்ல அது மாதிரி தான் அங்க இருக்கிறவங்கள கூப்பிட்டு, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அந்த மீட்டிங்ல உட்கார வச்சு அப்படியே என்ட்ரி போட்டு, அதுக்கப்புறம் அவங்க வெஸ்டீஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி, அப்புறம் எப்போ நான் சேலத்துக்கு போனாலும் அவங்க, நான் மீட்டிங் போனா அவங்களும் வருவாங்க, அப்புறம் டீமோட வருவாங்க. அப்படிதான் டீம் வளர்ந்தது. அது ஒசூரா இருக்கட்டும், சேலமா இருக்கட்டும், சென்னை, எங்க நமக்கு தெரியாத நம்ம ஒரு இடத்துக்கு போனாலும் அதை பண்ணலாம். சென்னைக்கு வர்றவங்க நீங்க இந்த நம்ம ஆபீஸையும் காட்டலாம். ஒரு பவர்ஃபுல்லான இடம் இங்க இருக்கு, இங்க இருந்து நிறைய பேர்
லட்சமா சம்பாதிக்கிறாங்கன்றத அந்த இடத்துல நான் உங்க நண்பருக்கோ உங்க ரிலேஷனுக்கோ புரிய வைக்கலாம். இன்விடேஷனை எப்படி வேணாலும் கொடுக்கலாங்க. இன்விடேஷன் வெஸ்டீஜை பற்றி வெஸ்டீஜ் ப்ராடக்ட் அவங்ககிட்ட கொடுக்குற வரைக்கும் நம்ம அவங்கள கூப்பிடுற விதம் எப்படி வேணாலும் இருக்கலாம். கொடுத்த பிறகு வெஸ்டீஜ் ப்ராடக்ட் அவங்கள பேச வைக்கும். அது மாதிரி இந்த மாதிரி சிஎன்டியில் உட்காரும் போது நீங்க பேச வேண்டியது ரொம்ப கம்மி. அங்க வர்ற எல்லாருமே அசோக் சார் ப்ராடக்டை பற்றி பேசுவாங்க, பிளான் சொல்லுவாங்க, அடுத்தது டெஸ்ட்மோனியல், உங்களுக்கு அங்க எல்லாம் நிறைய டெஸ்ட்மோனியல் கிடைக்கும். அப்புறம் லாஸ்ட்ல ஃபைனல் டச்சா ராஜன் சாருடைய க்ளோசிங். இதை விட வேற என்ன வேணும்? ஸோ இந்த மாதிரி மீட்டிங், ட்ரைனிங், சிஎன்டி எல்லாத்தையுமே பயன்படுத்துங்க. பூட் கேம்ப் இமீடியட்டா யார் யார் வரணும்னு முடிவு பண்ணிருக்கீங்களோ இமீடியட்டா புக் பண்ணுங்க. சார் நான் வரணும்னு நினைச்சேன் சார், அதுக்குள்ள ஃபுல் ஆயிடுச்சு சார் அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க. அந்த வார்த்தைகள் எப்பவுமே நம்ம தான் நம்பர் 1 இருக்கணும். எப்பவுமே நம்ம தான் ஃபர்ஸ்டா இருக்கணும். அது ஃபாரின் ட்ரிப் போறதா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ட்ரைனிங் மீட்டிங்க்கு நம்ம புக் பண்றதா சரி, நம்ம டீம்லெஸ் பண்ணாலும் சரி. ராஜன் சார் மொத்தமா இப்போ தமிழ்நாட்டு டீமுக்கே பண்ணியிருக்காங்க ரொம்ப சிறப்பா. மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கணும், மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கணுன்றதுக்காக திரும்ப இந்த பூட் கேம்ப் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம டீம் விக்டரியில் இருக்கிற நண்பர்கள் உடனடியாக இதை புக் பண்ணுங்க. எல்லாரும் ஏற்காட்டில் மீட் பண்ணலாம். பிறக்கக்கூடிய 2025 மிக சிறப்பான வருடமாக நம்ம கொண்டாடலாம். பல வெற்றிகளை அடையலாம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். Thank you. Thank you, sir. Thank you. Thank you so much, sir. தேங்க்யூ.